ஓம் நாராயணः பரோ வியக்தாத் அண்டமவ்யக்தசம்பவம் அண்டஸ்யாந்தஸ்த்விமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. ஸ்ரீமத் பகவத்கீதை 3வது அத்தியாயம் 7வது ஸ்லோகம். யஸ்த்விந்திரியாணி மனசா நியம்யாரபதேர்ஜுன கர்மேந்திரியைः கர்மயோகம் அசக்தஸ்ஸ விசிஷ்யதே. கேவல கர்ம சந்நியாசத்தை விட ஞானம் இல்லாத, ஞானத்தில் ஆர்வமில்லாத, வெறும் செயலை துறத்தல் என்ற கேவல சந்நியாசத்தை விட கர்ம யோகமானது மேலானது. ஏனெனில் ஒருவனாலும் கர்மத்தை செய்யாமல் இருத்தல் என்பது இயலாது, ஞானிகள் தவிர. ஞானிகள் மனதிலும் செயலற்றவர்களாக, புறத்திலும் செயலற்றவர்களாக இருப்பார்கள். அஞ்ஞானிகள் புறத்தில் ஞானமில்லாமல் கர்மத்தை துறந்தால் புறத்தில் செயலற்ற தன்மை தோற்றத்தில் காணப்படும், ஆனால் மனதில் செயல் இருந்து கொண்டு இருக்கும். கர்த்திருவம், பக்திருத்துவம், அகங்காரம், மமகாரம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும். புறத்திலும் அவர்கள் தார்மீகமான செயல் செய்யாமல் தர்ம விரோதமான எதையோ ஒன்றை செய்து கொண்டிருப்பார்கள். அதனால் செயல்படாமல் ஒரு க்ஷணமும் இருக்க முடியாதுன்ட்டு. அதனால் சும்மா இருத்தலுங்கிறது அவர்களுக்கு சாத்தியம் இல்லை. அப்போ செய்ய வேண்டிய செயலை தவிர வேற எதையோ செய்து கொண்டு இருப்பார்கள். அதனால் புண்ணியம் இல்லை, பாப்பம்தான் வரும். அதனால் மனதை கட்டுப்படுத்தாமல் புற இந்திரியங்களை மட்டும் அடக்கி செயலை துரத்தல் என்பதை விட மனதில் பற்றை விடுத்து மனதை அடக்கி இந்திரியங்கள் வாயிலாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கர்ம யோகமானது மேலானது. கர்ம யோகியானவன் மேலானவன். ஏனென்றால் அதற்கு விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் வருகின்றது, 8வது ஸ்லோகம். இதுக்கு முகவுரை யதக ஏவம் அதகன. ஏனென்றால்ங்கிற அர்த்தம்தான். ஏன் என்று கேட்டால், ஏன் என்று கேட்டால் அதற்கான விடை அடுத்த ஸ்லோகத்தில், 8வது ஸ்லோகத்தில். நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்ய கர்மணஹ ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்யேத கர்மணஹ. நியதம் குரு கர்மத்வம் கர்ம ஜ்யாயோ ஹ்ய கர்மணஹ ஷரீர யாத்ரா பிச்சதே ந பிரசித்யேத கர்மணஹ. யதஹ ஏவம் அதஹ. ஏனென்றால், எதனால் என்றால் கேது. ஏன், அதாவது கர்ம யோகமானது மேலானது என்பது எதனால் என்றால் இந்த காரணத்தினால். நியதம் கர்ம த்வம் குரு அகர்மணக கர்ம ஜ்யாயோகி அகர்மணக தே ஷரீர யாத்ராபி யாத்ரா ஷரீர யாத்ரா அபி ந ச பிரசித்யேத். ஏங்கிற காரணத்தை 2வது வரியில் சொல்கிறார். முதல் வரியில் தன்னுடைய கருத்தை, முடிவை சொல்லுகின்றார். நியதம் கர்ம துவம் குரு. நீ நித்தியமாக செய்யத்தக்க கர்மத்தை, அவசியம் செய்யத்தக்க கர்மத்தை செய்வாயாக.
நியத்தம்ங்கிறது நித்தியம்ங்கிற அர்த்தம். நித்தியம் என்பதற்கு அவசியம் என்ற அர்த்தம். நித்தியம்னா தினந்தோறும் என்ற பொருள் இங்கே இல்லை. கண்டிப்பாக அவசியம். சாஸ்திரத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை என்று என்ன சொல்லப்பட்டிருக்கோ, அவருக்குன்னு என்ன விதிக்கப்பட்டு இருக்கின்றதோ, அதனால் வர்ண ஆசிரம தர்மத்தினுடைய அடிப்படையில் அவருக்கு என்று என்ன செயலானது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ ஒவ்வொருவரும் தினம் அவசியம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது என்று எது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த கர்மாக்களை நீ செய்வாயாக. அகர்மணக ஏன் செய்யணும்னா, அகர்மணக கர்ம ஜேயக, அகர்மாவை விட செய்யாமல் இருப்பதை விட செய்வது மேலானது. செய்யாமல் இருத்தல் என்பதை விட செயலை செய்தல் என்பது மேலானது. ஏன் மேலானது? ஒரு காரணம். தே ஷரீர யாத்ரா அபி நச்ச பிரசித்தியேத். இந்த ஷரீரத்தை நடத்துதல் என்பது கூட இயலாது. இப்போ செயல் செய்யாமல் இருந்த செயலை செய்யாமல் விடுவதினால் சரீர இயக்கமும் கூட இயலாமல் போய்விடும். அதனால் உடம்பு இருக்குது, உடம்புக்கு பசிதாகம் முதலானவைகள் இருக்கின்றன. மனசு இருக்குது, மனசுக்கு விருப்பு வெறுப்பு முதலானவைகள் இருக்கின்றன. இந்த உடம்பும் மனசும் சாந்தியாக இருக்கணும், இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்கான செயலை ஒருவன் செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யவில்லை என்றால் இது கெட்டுவிடும். அதனால் செய்த செயலை செய்யாமல் இருப்பதை விட செய்வது மேலானது. அதே சமயம் எந்த செயலை செய்வது என்பது கேள்வி. ஏன்னா செயல் பந்தத்தை உண்டு பண்ணக்கூடியது என்பது நமக்கு தெரியும். செயலுடைய விளைவாகத்தான் புண்ணிய பாபம் வருகின்றது. புண்ணிய பாபத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கின்றோம். என்றால் பிறவாத நிலையை வேண்டுபவர்கள் புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட வேண்டும். புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் செயலிலிருந்து விடுபட வேண்டும், செயலை நிறுத்த வேண்டும். இதுதான் நம்ம காலகாலமாக ஆன்மீகத்தில் வேதாந்தத்தில் சொல்லி கொண்டு இருப்பது. இப்போ செயலை நிறுத்துதல் என்பது மோட்ச சாதனம். செயலை விடுதல், தியாகம் செய்தல் என்பது, சந்நியாசம் என்பது மோட்ச சாதனம் என்று இருக்கின்றது. ஆனால் அப்படி செயலை விட்டுவிட்டால் உடலை நடத்துதல் என்பது கூட சாத்தியம் இல்லாமல் போய்விடும். என்றால் அப்போ செயலை விடுதல் என்பதே சாத்தியம் இல்லையே. ஒன்றும் செயலை செஞ்சால் பந்தத்தை கொடுக்கும், செயலை விட்டுட்டால் சரீரத்தையே நடத்த முடியாது. என்றால் என்ன பண்ணுறது? அப்போ சரீரத்தை நடத்துறதுக்கு செயல்பட்டாகணும். அதே சமயம் அந்த செயல் பந்தத்தை கொடுக்காததாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கானா அதற்கு தான் நியத்தம் குரு கர்மங்கிறத சொல்கிறாங்களா. கர்மத்தை செய் என்பதை விட அங்கே முக்கியமானது நியத்தம் குரு. நியத்தம் கர்ம குரு. எது நித்திய கர்மமாக சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை நீ அவசியம் செய்ய வேண்டும். இதற்கான விளக்கம் ஆச்சாரியர் பாஷ்யத்தில் கொடுக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலையும் இதற்கான விரிவான விளக்கம் இந்த கர்மயோகத்திலேயே விரிவாக தொடர்ந்து அடுத்தடுத்த ஸ்லோகங்களில் பகவானே விளக்கம் கொடுக்கிறார். ஆனால் கர்மாவை செய்யணும், அதே சமயம் அது பந்தத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கக்கூடாது. ஆனால் செஞ்ச மாதிரியும் இருக்கணும், செய்யவும் கூடாது. செஞ்ச மாதிரியும் இருக்கணும், செய்யக்கூடாது. இல்லை செய்யாத மாதிரி இருக்கணும், ஆனால் செயல்படணும்னா. ஏன்னா செயல்படாமல் இருக்க முடியாது. அதனால் முன்னாடியே க்ஷணம் அப்படின்னா ஒருவராலும் ஒரு க்ஷணமேனும் செயல்படாமல் இருக்க முடியாது. சரீரத்தை நடத்துதல், குடும்பத்தை நடத்துதல் எதுவுமே சாத்தியமில்லை. ஆகவே செயல்பட வேண்டும். அதே சமயம் அது செயல்படாத மாதிரியும் இருக்க வேண்டும். செயல்படாத மாதிரினாக்க அதனால் புண்ணிய பாப்பங்கிறது வராமல் பந்தத்தை உண்டு பண்ணாததாக அது இருக்க வேண்டும். அதுதான் கர்மயோகம். அதில் கர்மயோகத்தில் முக்கியமானது கர்ம நியத்தம் கர்ம குரு. நியத்தம் கர்மாவை செய்தல். அதனால் கர்மாவை சாஸ்திரம் வேதம் பார்த்தாக்கா 5 விதமாக பார்க்கிறோம். நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா, நிஷித்த கர்மா என்று 5 விதமான செயல்கள் இருக்கின்றன. வைதிக கர்மா, லௌகிக கர்மா, அப்புறம் வைதிக கர்மாவில் எடுத்துக்கொண்ட வைதிக கர்மா 5. நித்திய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மாங்கிறது அவசியம் செய்ய வேண்டிய கர்மா. சந்தியாவந்தனாதிகள், சந்தியாவந்தனம் முதலான ஜபம்,
அவசியம் செய்ய வேண்டியது. நைமித்திக கர்மா குறிப்பிட்ட ஒரு நிமித்த காலத்தில் செய்ய வேண்டியது. அந்த நிமித்தம் வர்ற பொழுது கிரகண காலம்னா கிரகண காலத்தில் இவ்வளவு ஜபம் பண்ணால் நல்லது சாஸ்திரம் சொல்லுது. அந்த மாதிரி கிரகண காலம், சாத்த காலம், அப்படி ஒரு குறிப்பிட்ட நிமித்தம், அந்த நிமித்தம் இருக்கிற பொழுது அந்த கர்மாவை செய்யணும் என்று சொல்லி இருக்கு. அதுவும் அவசியம் செய்யத்தக்கது. அதனால் தினசரி செய்ய வேண்டிய சந்தியாவந்தனாதி ஜபம், ஈஸ்வர ஆராதனம், அதை சுருக்கமாக சொன்ன பஞ்சமகா யஜ்யம். அதில் பஞ்சமகா யஜ்யம் ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டியது. பஞ்சமகா யஜ்யம் என்னது? அதை பற்றிலாம் நிறைய பார்த்துருக்குறோம். சுருக்கமாக பேரை மட்டும் ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். பிரம்ம யஜ்யம் அல்லது ரிஷி யஜ்யம். சாஸ்திரத்தை அத்தியாயம் பண்ண சுவாத்தியாயம் என்பது பிரம்ம யஜ்யம் அல்லது அதுக்கு ரிஷி யஜ்யம்னு பேர். பிரம்மங்கிறதுக்கு வேதம்னு அர்த்தம். வேத அத்தியனம் என்பது, சுவாத்தியாயம் என்பது தனக்கு எதை படிக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை படித்தல். எது தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையோ, தன்னுடைய தொழிலுக்கு சம்பந்தமானதோ, தேவையானதோ அதை அவசியம் ஒருவன் படிக்க வேண்டும், கற்க வேண்டும். அதனால் பரம்பரையாக வரக்கூடிய கல்வியை ஒருவன் கற்க வேண்டும். பரம்பரையாக வரக்கூடிய பண்பாட்டை ஒருவன் அறிந்து கொள்ள வேண்டும். அது சார்ந்த நூல்களை, சாஸ்திரங்களை அவசியம் படிக்க வேண்டும். அது பிரம்ம யஜ்யம். பாரம்பரிய கல்விங்கிறது முக்கியமானது. நம்ம இந்து தேசம், பாரத தேசத்தில் இருக்கிறோம். நம்மளுடைய மகான்கள், முன்னோர்கள், ரிஷிகள், யோகிகள், ஞானிகள் எவ்வளவோ சாஸ்திரங்களை செய்து கொடுத்திருக்கிறார்கள். அந்த சாஸ்திரங்களை, பாரம்பரியமான அந்த வித்தைகளை நாம் கற்று அடுத்த தலைமுறைக்கு காப்பாற்றி கொடுக்க வேண்டும். அது சொத்து. நம்ம தலைமுறை சொத்தை எப்படி பித்ரு ஆர்ஜிதம்னா, பெற்றோர்கள் சம்பாதித்ததை, தாத்தா சம்பாதித்ததை, பரம்பரையாக வரக்கூடிய செல்வத்தை எப்படி காப்பாற்றி அதை இன்னும் விருத்தி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கிறது ஒரு தலைமுறையினுடைய பொறுப்பு என்றார். அதேபோல் ஞான செல்வத்தையும், கல்வி செல்வத்தையும், பண்பாட்டு, கலாச்சாரம் முதலான எல்லா விஷயங்களையும், பண்பாடு சார்ந்த, ஞானம் சார்ந்த அனைத்தையும், நம்முடைய வாழ்க்கை முறை சார்ந்த அனைத்தையும் நம்முடைய முன்னோர்கள் என்ன ஆராய்ந்து கொடுத்திருக்கிறார்களோ அதை அப்படியே வாங்கி நாம் கற்றுக்கொண்டு நாம் முறையாக கடைபிடித்து அதை விருத்தி பண்ணி அடுத்த தலைமுறைக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை, ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அதனால் அது பிரம்ம யஜ்யம். அதுக்கு பிரம்ம யஜ்யம்னு பேர். அதனால் பிரம்மம்னா வேதம், வேதம்னா ஞானம். அதனால் ஞான செல்வத்தை தினசரி கற்று பயின்று அடுத்த தலைமுறை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தல். அதுக்கப்புறம் தேவ யஜ்யம். தேவ யஜ்யம் ஈஸ்வர பூஜை என்பது பரம்பரையாக நம்ம வழிபட்டு வந்த கடவுளை ஆராதித்தல், வணங்குதல், பூஜை செய்தல், பூஜித்தல். ஆத்மார்த்தமாகவோ பரார்த்தமாகவோ அது நித்தியமாக பூஜை பண்ணணும். ஈஸ்வர பூஜை, ஈஸ்வர வழிபாடு, தெய்வ வழிபாடுங்கிறது அவசியம் ஒவ்வொரு ஜீவனும் செய்ய வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் பித்ரு யஜ்யம், பித்ரு பூஜை. பஞ்சம யஜ்யத்தில் மூன்றாவது பித்ரு யஜ்யம். பிரம்ம யஜ்யம், தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம். பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஸ்ராத்தம் முதலானவைகளை விடாமல் செய்தல். நான்காவது மனுஷ்ய யஜ்யம். மற்ற சக மனிதர்களுக்கு, அதிதி முதலானவர்களுக்கு அன்னம் முதலானவைகளை கொடுத்தல். வைஸ்வதேவம் முதலான யஜ்யங்களை விடாமல் செய்தல். மனுஷ்ய யஜ்யம், மற்ற மனிதர்களுக்கு சாஸ்திரப்படி என்ன தர்மம் செய்யப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கோம் அதை செய்தல். அன்னதானம் தொடங்கி என்னெல்லாம் முடியுமோ எல்லா தர்மங்களையும் செய்தல். அதுக்கு மேலே பூத யஜ்யம். மற்ற உயிர்களுக்கு, மனிதன் தவிர மற்ற ஜீவராசிகளுக்கு, தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு, இயற்கை வளத்திற்கு கேடு விளைவிக்காமல் அது விருத்தியாகிறதுக்கு நாம் என்ன செய்யணுமோ அதை செய்தல். ஏன்னா அதுவும் பரம்பரையாக வந்திருக்கின்றது. விவசாயம் முதலானவைகள், விவசாயத்தை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற விலங்குகள் அதெல்லாம் காப்பாற்ற வேண்டியது, காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது ஒரு தலைமுறையினரின் கடமை. அதனால் அது அவசியம் செய்ய வேண்டியது. இது தான் பஞ்சமகா யஜ்யம். அதுதான் நியதம் கர்ம. அது விதிக்கப்பட்ட ஒன்று, அவசியம் செய்யப்பட வேண்டிய ஒன்று. படிக்கிறது, ஈஸ்வர பூஜை பண்ணுறது, பித்தர்களுக்கு தர்ப்பணம் முதலானவைகளை செய்தல், மற்ற
மனிதர்களுக்கு நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்தல், மற்ற ஜீவராசிகளுக்கு உணவு முதலானவைகளை கொடுத்து பாதுகாத்தல், இது கடமை. அதான் நித்திய கர்மா. இந்த கர்மாவை செய்தல் என்பது செயல் இன்மையை விட மேலானது. ஏனெனில் செயல்படாமல் ஒருவனாலும் இருக்க முடியாது. செயல்படாமல் இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொன்ன செயல்படாமல் ஒருவராலும் இருக்க முடியாதுங்கிறது முன்னாடி முதல்ல சொன்ன விளக்கம். இங்கே சொல்கிற காரணம், இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணம், நம்முடைய சரீரத்தை கூட செயல்படாமல் நம்மால் நடத்த முடியாது. யோகாசனம் பண்ணாமல், இல்லை நடைப்பயிற்சி பண்ணாமல், உடல் ரீதியாக உழைப்பு இல்லாமல், பணம் இருக்கலாம், பணம் பெற்றோர் சம்பாதிச்சு வச்சது இருக்கலாம், வேறு எப்படியோ பணம் வருதுங்கிறதுக்காக சோம்பேறியாக இருந்தோம்னாக்கா அது உடலை கெடுத்து விடும். உடல் ஆரோக்கியத்துக்காகவாவது, செல்வத்துக்காக உழைக்க வேண்டியது இருக்குது, நம்ம வாழ்க்கையை நடத்துறதுக்கு, நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுடைய ஜீவனத்துக்கு உழைக்க வேண்டியது இருக்குது. இல்லை எனக்கு தேவையான அளவு பணம் இருக்குன்னா உடல் ஆரோக்கியத்திற்காகவாவது உழைக்கணும். அதுக்கான வேலையை செய்யணும். உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு, நோய் வராமல் இருக்கிறதுக்கு, சாகிற வரைக்கும் நல்லா இருக்கிறதுக்கு செயல் அவசியம் தேவை. உடம்புக்கு உழைப்புங்கிறது, உணவு எப்படி தேவையோ அதே போல் உழைப்பு என்பதும் தேவை. இல்லைன்னா உடம்பு கெட்டுவிடும், அது துன்பத்தை தரும். அதனால் அதற்காக உழைக்கணும். உடம்பு எப்படியோ அதே மாதிரி தான் மனதும் முறையாக செய்ய வேண்டிய கர்மாவை தர்மமாக முறையில் செய்ய வேண்டியதை, சிந்திக்க வேண்டியதை அது சிந்திக்க வேண்டும், அறிய வேண்டியதை அறிய வேண்டும். அதை செய்யலைன்னா அது கெட்டுவிடும், மனதும் கெட்டுவிடும். உழைப்பு செயல் இல்லைன்னா, செயல்படாமல் இருந்தோம் என்றால் உடல் கெட்டு போவது போல மனமும் கெட்டு போய்விடும். அதனால் ஐடியல் மைண்ட் இஸ் டெவில் சோர்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்கிறாங்கல்ல. செயல்படாமல் வெறுமனே இருக்கக்கூடிய மனது சாத்தானின் பட்டறைனா, அதனால் அங்கே அது வேலை செய்யும். அதனால் மனசில் ஈஸ்வரன் இல்லைன்னா, தர்மம் இல்லை, வேறு ஜபம் தியானம் அல்லது ஒரு தொழில் சார்ந்த சிந்தனையானது எண்ணமானது இல்லை என்றால், செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லைனால யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா மனசு சும்மா இருக்க போகுது என்ன, அது சும்மா இருக்க போகிறதில்ல, அது வேறு எதையாவது யோசித்து கொண்டு இருக்கும். அந்த யோசனை வாசனையினுடைய அடிப்படையில் இருக்கும். ஆகவே அது உணர்வுகள், போகத்தை அனுபவிக்கலாம்னா. நிறையா பணம் இல்லாத பொழுது பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சி அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறான். சாப்பிட தூங்கக்கூட நேரம் கொடுக்காம உழைக்கிறான். உழைச்சி பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் என்னது, சும்மா இருக்கானா, அந்த பணத்தை வச்சு போகத்தை அனுபவிக்கணும். அதான பண்ணுறான். பணம் இருக்குது, அந்த போகம், வீடு வாசல் வாங்கணும், அப்படி அதுவும் தர்மமாக இருந்தால் தவறு இல்லை. ஆனால் அதிகமான பணம் அதிகமான போகத்தில் தூண்டுதலை கொடுக்கின்றது. அது தர்ம விரோதமாக, சட்டவிரோதமாக மிதமிஞ்சி போகின்றது. தர்மத்துக்குள்ளே இருந்தாலுமே மிதமிஞ்சி போனால் அது உடம்புக்கு கெடுதலாக ஆகின்றது. மனசும் அப்படி விதவிதமாக சிந்திக்க ஆரம்பிச்சிருந்து, இப்படி அனுபவிக்கலாம் அப்படி அனுபவிக்கலான்னு பலவிதமான கற்பனைகள். அதனால் மனதும் கெடுகின்றது. அதனால் உடம்பும் கெட்டு மனதும் கெட்டு போகின்றது. அல்லது உடல் ரீதியாக எதுவும் செயல்பட முடியலன்னா மனசிலேயே இவன் கற்பனை பண்ணி அதனால் இவனுக்கு சுமையை, துக்கத்தை, மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். மனசு அது பண்ணுதே, உடம்பு ரீதியாக செயல்பட முடியலை, தான் நினைச்சதை சாதிக்க முடியலைன்னா மனசிலேயே அவன் கற்பனை பண்ணி அதனால் உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்தி கொள்ளுகிறான். கவலை முதலானவைகளை ஏற்படுத்தி கொள்ளுகின்றான். அதனால் இந்த உடம்பு மனசு செயல்படாமல் இருந்தால் கெட்டுவிடும். அதனால் ஒன்று நாம் நம்முடைய குடும்பம் அதற்காக உழைக்கணும், இல்லை அது தேவையான அளவு இருந்தால் சமூகத்திற்காக உழைக்க வேண்டும். இல்லை எதுவுமே இல்லைன்னா ஈஸ்வர ஆதாரமாக ஈஸ்வரனுக்கு கைங்கரியம் பண்ணுறதா எதையாவது செய்து கொண்டு இருக்க வேண்டும். இல்லை உடம்பு மனதும் கெட்டுவிடும். இல்லை நல்ல பக்குவம் இருந்தால் நான் யோக சாதனையில் இருக்கலாம், அப்போ சன்னியாசி ஆகலாம். யோக சாதனையில் கண்ணை மூடி 24 மணி நேரம் நம்மளால் ஜபம் தியானம் பண்ணி கொண்டு இருக்க முடிஞ்சால் அப்போ செயல்படாமல் இருக்கலாம். அப்படி இருக்க முடிஞ்சால் யோகத்திலேயோ ஜபத்திலேயோ தியானத்திலேயோ இடைவிடாமல் அதையே நம்மளால் செய்து கொண்டு இருக்க முடியும் என்றால் அது ஒரு கர்மா தான். அதுவும் மானசம் கர்மா தான் சொல்கிறோம். ஆனால் அந்த மானசம் கர்மா அப்படி சாத்விகமான கர்மாவை நம்மளால் செய்ய முடிந்தால் அப்போ சரீரத்துக்கு செயல் இல்லாமல் மனசில் செய்து கொண்டு இருக்கலாம். இல்லாத பொழுது சரீரம், வாக்கு, மனசு இவைகளை தர்மமான விஷயத்தில் நம்ம நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தான் சாஸ்திரம் வழிகாட்டுது. என்ன தர்மத்தை பண்ணுறதுன்னா இந்த பஞ்சமகா யஜ்ஞத்தை செய்வாயாக. ஒன்று வேத அத்தியனத்தை பண்ணிக்கொண்டே ஒரு சாஸ்திரம், ஒரு
ஒரு நமக்கான வேதத்தை படித்தாச்சா, அப்போ இன்னொரு வேதத்தை படிக்கலாம், இன்னொரு வேதத்தை படிக்கலாம். படிக்கிறதுக்கு எண்ணற்ற சாஸ்திரம் இருக்குது. அதை வாழ்நாள் முழுக்க படித்து கொண்டு இருக்கலாம். அல்லது ஈஸ்வர ஆராதனம், பூஜை முதலானவைகளை ஆத்மார்த்தமாகவோ பிரார்த்தமாகவோ நல்லா தாராளமாக நல்லா விஸ்தாரமாக செய்யலாம். பித்ரு கர்மா பண்ணுறதையும் நல்லா பண்ணலாம். மற்ற மனிதர்களுக்கு சேவை பண்ணுறதையும் நல்லாவே பண்ணலாம். இல்லை மற்ற ஜீவராசிகள் உயிரினங்களுக்கு எப்படி ஏதோ ஒரு விதத்தில் உடல், மனது, வாக்கு இந்த முக்கரணங்களுக்கும் நாம் செயல் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா அதுவும் கெட்டு சமூகத்தையும் கெடுத்துவிடும். அதனால் தான் கெடுறது மட்டுமல்ல, இந்த உடம்பு மனசு கெட்டு போகிறது அது மற்ற சமூகத்துக்கு மற்ற மனிதர்களுக்கும் கெடுதலை உண்டு பண்ணும். அதனால் ஒரு கூடையில் ஒரு காய் இருக்குது, ஒரு தக்காளி இருக்குன்னா முதல்ல அது கெட்டு போகும். அப்புறம் என்னாச்சு, பக்கத்தில் இருக்க அடுத்ததையும் கெட வைக்கும்னா அப்படி எல்லாத்தையும் கூடையில் இருக்க எல்லாத்தையும் கொஞ்ச நாளில் அது கெடுத்து விடும். அந்த மாதிரி சோம்பேறியாக இருக்கிற ஒருவன் அல்லது தவறான புத்தி சிந்தனையில் குறுக்கு வழியில் சிந்திக்கக்கூடிய ஒருவன் தான் கெடுவது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சரீரத்தையும் கெடுத்து விடுகிறான். அதனால் அந்த கேடு சமூகத்துக்கு வராமல் இருக்கணும்னா, அதனால் வரக்கூடிய பாப்பம் நமக்கு வராமல் இருக்கணும்னா ஒழுங்க ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கணும். பஞ்சமகா யஜ்ஞத்தை செய்ய வேண்டும். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. ஆச்சாரியர் பாஷ்யத்தில் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். நியதம் இதி நியதம் நித்யம் சாஸ்திரோபதிஷ்டம் யோ யஸ்மின் கர்மணி அதிகிருதः ஃபலாய ச அஸ்ருதம் தன்னியதம் கர்ம தத்குரு த்வம் ஹே அர்ஜுன. யதஹ கர்மஜ்யாயஹ அதிகதரம் ஃபலதஹ ஹி யஸ்மாத் அகர்மணஹ அகரணாத் அனாரம்பாத் கதம் ஷரீரயாத்ரா ஷரீரஸ்திதிஹ அபி ச தே தவ ந பிரசித்தயேத் பிரசித்திம் ந கச்சேத் அகர்மணஹ அகரணாத் அதஹ திருஷ்டஹ கர்ம அகர்மணோஹ விசேஷஹ லோகே. சுருக்கமான பாஷ்யம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், நியத்தம் நித்தியம். நியத்தம்னாக்கா என்ன அர்த்தம்? நித்தியம். நித்தியம்னு அர்த்தம். நித்தியம்னாக்கா இங்கே தினசரி அன்றாடம் என்ற பொருள் இல்லை, அவசியம் என்ற பொருள். அன்றாடம் செய்ய வேண்டிய கர்மாவும் அதில் இருக்குது. சந்தியாவந்தனம் ஒரு நாளைக்கு 3 வேளை பண்ணணும்னு இருக்குது. அக்னிஹோத்திரம் முதலானவைகள் நித்தியமாக பண்ணுறதும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது அத்தியாவசியம், அவசியம், கண்டிப்பாக செய்ய வேண்டியது அப்படிங்கிற பொருள் உடையது. அதனால ஆச்சாரியர் என்ன சொல்றார்? சாஸ்திர உபதிஷ்டம்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நித்தியமாக அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று சாஸ்திரத்தில் எதை சொல்லப்பட்டிருக்கோ அது சாஸ்திரத்தில் நிறையா சொல்லியிருக்கே. அதை அதில் எது நித்தியம்னு எடுத்துக்கொள்வது அப்படின்னு கேட்டார். கர்மணி அதிகிருத்தக. கர்மணி யோங்கிறது எஸ்மின் கர்மணி. எஸ்மின் கர்மணி, எந்த கர்மாவை செய்பவதற்கு எவன் அதிகாரியாக இருக்கின்றானோ அவன் அந்த கர்மாவை, அவசியம் செய்ய வேண்டிய அந்த கர்மாவை, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த கர்மாவை செய்ய வேண்டும். தத்குரு, அதை செய்ய வேண்டும். அதனால் கர்மணி அதிகிருத்தகங்கிறது முக்கியமானது. யாருக்கு என்ன சொல்லியிருக்கோ நான் செய்கிறேன், நான் எதையாவது என் மனசுக்கு தோன்றனதை செய்கிறேன்னா இல்லை, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு நான் அதை செய்கிறேன்னாலும் சாஸ்திரத்தில் எனக்கு என்ன சொல்லியிருக்குங்கிறது முக்கியமானது. அதனால் எந்த வர்ண ஆசிரமத்தில் இருக்கிறோமோ அது அதற்கான தர்மம் என்பது முக்கியமானது. அதனால் சாஸ்திரத்தில் சொல்லி இருக்கேன்னா என்ன சொல்லியிருக்கு? பிரம்மச்சரிய ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இல்லற தர்மம்னு இருக்குது. இல்லற தர்மமும் தர்மம் தானே. அதனால் நல்ல ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இது ஸ்கூலில் படிக்கிற பொழுது
சாஸ்திரத்தில் இருக்கிறது தான், சாஸ்திரத்தில் இருக்கிறது தான். அது பிரம்மச்சரிய தர்மமாக சொல்லலை. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போன பிறகு குடும்பத்தை சரியாக காப்பாற்ற முடியும்னாக்கா அப்போ நீ காதலிச்சோ இல்லை பெற்றோர் அரேஞ்ச் பண்ணுறதோ பார்த்து திருமணம் பண்ணிக்கொள்ளலான்னு சாஸ்திரம் சொல்லுது. அது தர்மம் தான். ஆனால் எந்த ஆசிரமத்தில்ங்கிறது இருக்குது. பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது அது இல்லை. பிரம்மச்சரியாக இருக்கிற பொழுது பிரம்மச்சரிய தர்மங்கிறதா இருக்குது. இல்லை இல்லறத்தில் இருக்கிறான்னா இல்லற தர்மங்கிறது இருக்குது. அங்கே சந்நியாச தர்மத்தை யோசிக்கக்கூடாது. அதனால் இந்த அதிகாரி அப்படிங்கிறது அங்கே தான். கர்மணி யஸ்மின் அதிகிருதக, யார் எதில் அதிகாரம் உடையவனாக இருக்கிறானோ, யக யஸ்மின் கர்மணி அதிகிருதக, யார் எந்த கர்மாவில் அதிகாரம் உடையவனாக இருக்கிறானோ அவன் அந்த கர்மாவை செய்ய வேண்டும். தொழில்னு போனால் அலுவலகத்துக்கு மேனேஜருக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோம். அங்கே ஆஃபீஸில் நமக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்குது, நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குன்னா அப்போ நம்முடைய வேலையை நாம் செய்யணும்னா, அது ஆஃபீஸ் வேலை தான் சொல்லி நான் இன்னொருத்தர் வேலையை பார்க்குறேன்னா அப்படி பார்க்க முடியாது. நம்ம வேலையை முடிச்சுட்டு வேணால் பார்க்கலாம், அவர்களுக்கு சகாயம் பண்ணலாம். ஆனால் நம்ம வேலையை செய்யறதை விட்டுட்டு அடுத்தவன் வேலையை பார்க்குறேன், அதுவும் கம்பெனி வேலை தானேன்னா அது தர்மம் இல்லை. அதனால் நமக்குன்னு என்ன பொறுப்பு இருக்கோ அதை முக்கியமாக செய்யணும். அதில் நித்திய கர்மா அப்படிங்கிற பொழுது அதில் என்ன சொல்லியிருக்கு, அஸ்ருத்தம் பலாயச்ச அஸ்ருத்தம் தத்து நியத்தம்னா, இந்த நியத்தம் கர்மாங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம், நித்திய கர்மாங்கிறது ஒரு விளக்கம், இன்னொரு விளக்கம் பலன் சொல்லப்படாததுன்னா. அதனால் பலாயச்ச அஸ்ருத்தம், பலன் சாஸ்திரத்தில் சொல்லப்படலைன்னா, எதுக்கு பலன் சொல்லப்படலையோ அது நியத கர்மா. செய்யணும்னு சொல்லியிருக்கு, ஆனால் இதற்கு என்ன பலன்னு சொல்லலை. இப்போ இந்த ஹோமத்தை பண்ணாக்கா இதனுடைய பலன் இது வரும்னு சொல்லி எல்லாத்துக்கும் பலஸ்ருதிங்கிறது இருக்குது. அப்போ அந்த பலஸ்ருதியை பார்த்து யாருக்கு அந்த பலன் தேவையோ அவன் அதை செய்கின்றான். அதை சங்கல்பத்தில் பிரார்த்தனை பண்ணி நான் இதற்காக இந்த கர்மாவை பண்ணுறேன்னு சொல்லி செய்கின்றான். ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால அதற்கு என்ன பலன் சாஸ்திரத்தில் சொல்லலை. அப்போ இந்த மாதிரி எந்த கர்மா பலன் சொல்லப்படவில்லை, அதற்குன்னு ஒரு பலன் இருக்குது, அது வேற. ஆனால் அந்த பலன்கிறது அங்கே செகண்டரி தான், இரண்டாவது தான். அது தொடர்ந்து செய்து வந்தால் அதனால் சொர்க்கலோக பிராப்தி அல்லது வேற ஏதோ அந்த பாப்ப மமோ பார்த்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா அது சங்கல்பத்தில் சொல்கிறோம், நான் சம்பாதித்த எல்லா பாப்பங்களும் போதல் என்பது. அப்போ நித்தியமாக சந்தியாவந்தனாதி ஜபம் பண்ணுற பொழுது அந்த பாப்பம்லாம் போகுங்கிற ஒரு பலன் அங்கே இருக்குது. ஆனால் அது அங்கே செகண்டரி தான், செய்யணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு ஒரு பலன் சொல்லலைன்னாக்கா அது பலன் சொல்லப்படாத கர்மா. அதே சமயம் சாஸ்திரம் சொல்லி இருக்குன்னா அது அவசியம் செய்யப்பட வேண்டிய கர்மா. அதான் நித்திய கர்மா, அதான் நியத்தம் கர்ம. அதை ஒருவன் செய்ய வேண்டும். பாப்பன் பஞ்சமகா யஜ்யமே இந்த யஜ்யத்தை பண்ணால் புண்ணியம்னு சாஸ்திரம் சொல்லலை, சில பாப்பங்களுக்கு பரிகாரமாக அதை சொல்லி இருக்கின்றது. அதனால் அது செய்யணும், அது அவசியம் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அதனால் பாப்பம் போகுங்கிற ஒரு பலன் வரும். அதை விட முக்கியமானது அதை செய்யணும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆகவே அதை செய்யணுங்கிறதான் முக்கியமானது. அந்த கர்மா தற்கர்மா குரு குரு செய்வாயாக. ஹே தோம்னா யாரு, ஹே அர்ஜுனா, ஹே அர்ஜுனா நீ அந்த கர்மாவை, உனக்கென்று விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மாவை, நித்திய கர்மாவை நீ செய்வாயாக. ஏன் செய்யணும், யதஹ கர்ம ஜாயக, என்ன சிரேஷ்டம், ஜெயகனா மேலானது. எதனால் மேலானது, அதிகதரம் பலத்தக. எதற்கு மேலே அதிகதரம்னா மேலே பலத்தை கொடுப்பதில் அதிகமானது, மேலானது, உயர்வானது, உயர்வான பலனை தரத்தக்கது. எதை விட, யஸ்மாத் ஹீங்கிறதுக்கு யஸ்மாத்னு அர்த்தம். அகர்மனக அகரணாத் அனாரம்பாத், தொடங்கப்படாத கர்மத்தை விட, தொடங்கப்படாத செய்யப்படாத கர்மத்தை விட கர்மத்தை செய்தல் என்பது அதிகமான பலனை தரத்தக்கது. அதனால் சொல்லிட்டாரு. இதுக்கு ஒன்றும் பெருசாக விளக்கம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒன்று, இந்த கர்மாவை பண்ணலைன்னா ஏன், எப்படி, கதம்ங்கிறதுக்கு, கதம்னா கேள்வி, கதம் ஷரீர யாத்ரா ஷரீர ஸ்திதிஹி அப்படி, ஷரீரம் நிலைநிற்றல் என்பதும் கூட, ஷரீரம் இருத்தல் என்பது கூட, அதுவும் ஆரோக்கியமாக இருக்கிறது, நோய் இல்லாமல் இருக்கிறது, நீண்ட ஆயுளோடு இருக்கிறது, உயிர் வாழ்கிறது என்பதும் கூட. தேத்தவ ந பிரசித்தியே ந பிரசித்திம் கச்சே அகர்மணக அகரணாத், அகர்மண அகரணாத் செயலை செய்யாமையினார் சரீரத்தை நடத்துதல் என்பது கூட
சாத்தியம் இல்லை. அதனால் செய்யாமல் இருக்கிறத விட கர்மாவை செய்கிறது என்ன மேலான அதிகமான பலனை தரத்தக்கதுன்னா உயிரோடு இருக்கிறது. அதனால் செயல்படணும். ஏன் செயல்படணும்னா உயிரோடு இருக்கிறதுக்காக செயல்படுறதாக வேண்டும். அதுவே அதிகமான பிரயோஜனம். அப்போ அதற்கு மேலே அதிகமாக லாபம் வர்றது சுகம் வர்றதுங்கிறதெல்லாம் அப்புறம். சரீரத்தை செய்கிற வரைக்கும் தான் நாம் உயிரோடு இருப்பதற்கு தகுதியுடையவர்கள் தான். அதற்காக கர்மாவை செய்யணும். நல்ல கொரோனா காலத்தில் என்னென்ன அதுக்கான யோகாசனம் முதலான பிராணாயாமம் முதலான பயிற்சியெல்லாம் பண்ணி இந்த மருந்தை சாப்பிடு அந்த மருந்தை சாப்பிடு அப்படின்னா 2 வருஷமாக ஒரு வேலைக்கும் போகலையே. நான் கொரோனா முடிகிற வரைக்கும் ஒரு வேலைக்கும் போகலை, ஒரு வேலையும் செய்யலையே. என்ன சாதிச்சேன்னா உயிரோடு இருந்தேனே அதான் சாதனை. கொரோனாவில் போய் சேராமல் உயிரோடு இருந்திருக்கிறோமே அதுதான் சாதனைன்னு அந்த ஒரு வருஷத்தில். என்னது அதுக்கு தேவையான சில பிராணாயாமம் மூச்சு பயிற்சிகள்லாம் பண்ணுறது, இல்லை மருந்து முதலானவைகளை எடுத்துக்கொள்வது. ஃபிசிக்கலாக வேறு வேலை பண்ணலைனாலும் உயிரை காப்பாற்றுறதுக்கான வேலையை பண்ணி உயிரை காப்பாற்றிருக்கிறோமே அதுவே சாதனைன்னு. அதே மாதிரி தான் முழு வாழ்நாளும் அப்படி தான். எவ்வளவோ நோய் கிருமிகள் நம்ம தாக்க தயாராக இருக்குது. சோம்பேறியாக இருந்தோம்னாக்கா ரொம்ப ஈஸியாக உள்ளே வந்துடும். அதனால் இந்த சரீரத்தை நடத்துதல் என்பது கூட செயலின்மையினால் சாத்தியமில்லை. ஆகவே ஒருவன் அவசியம் செயல்பட்டாக வேண்டும். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்னா உலகத்திலேயே அதக திருஷ்டகனா உலகத்தில் இது கண்கூடாக நமக்கு தெரிகின்ற ஒன்று, பிரத்யட்சமாக தெரிகின்ற ஒன்று. என்னது? கர்ம அகர்மனோகோ விசேஷக. செயல் செய்வதும் செய்யாமல் இருப்பதில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உலகத்தில் நாம் கண்டுகொண்டு இருக்கின்றோம். உலகத்தில் இது காணப்படக்கூடியது. செயல் செய்கிறவன் என்ன பலன் அடைக்கிறான்? கடுமையாக உழைக்கிறான். இளம் பருவத்தில் நல்லா படிக்க வேண்டிய பருவத்தில் கஷ்டப்பட்டு படிக்கிறான். பிறகு வேலைக்கு போகிற பருவத்தில் அது வெளிநாடாக இருக்கலாம், இல்லை வேறு ஊராக இருக்கலாம். அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தனியாக போய் இரவு பகலமாக கடினமாக உழைக்கிறான். அதனால் நிறைய பொருள் ஈட்டுகிறான். பிறகு இன்னொரு பருவத்தில் சுகமாக உட்கார்ந்து வாழ்க்கையை நடத்துகிறான். அப்படி உழைக்கிறவன் உழைப்பதற்கான பலனை அனுபவிப்பதை கண்கூடாக பார்க்கிறோம். இன்னொருத்தன் சோம்பேறியா படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் வேறு எதையோ ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறான், இல்லை சும்மா இருக்கிறான், டைம் பாஸ் பண்ணி பொழுதுபோக்கி கொண்டு இருக்கிறான். உழைக்க வேண்டிய அதனால் வேலைக்கு போகிற காலத்தில் கஷ்டப்படுறான். சரியான வேலை கிடைக்கிறதில்ல, கிடைச்ச வேலையை இவன் ஒழுங்காக செய்கிறதில்ல. அதனால் சோம்பேறித்தனம் பிறந்ததுலேருந்து வருது. லேசி பாய்னா இப்போ பிறந்ததுலேருந்து. அதனால் படிக்கிற பொழுது லேசி பாயாக இருந்தார். அப்புறம் வேலைக்கு போகிற பொழுதும் 3 நாள் வேலைக்கு போவார், 4 நாள் போக மாட்டாருன்னா ஒரு வேலையும் தொடர்ச்சியாக செய்ய மாட்டார். அப்படிலாம் இருந்தாக்க அகர்மனகனா அவன் அதனால் என்னது? வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் வரலை, அவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான், வாழ்நாள் முழுக்க வறுமையிலேயே இருக்கிறான். ஒரு பக்கம் வறுமை வரும், வேலை செய்யாமல் இருக்கிறதுனால செல்வம் வரலை, அர்த்தம் கிடைக்கல, அதனால் வறுமை வருது. அதனால் இன்பம் கிடைக்கல, துன்பம் இருக்குது. அது மட்டும் இல்லை, உடல் நோய்வாய்ப்பட்டு போகின்றது, உடம்பு கெட்டு போகின்றது. அதோட சும்மா இருக்கிறதுனால மற்ற பசங்களோட சேர்ந்து ஊர் சுற்றுனாக்கா கெட்ட பழக்கமும் வருது, சீக்கிரமே கெட்டு போகுதுன்னா. 30 வயசு 40 வயசில் ஹார்ட் அட்டாக் வரதை பார்க்குறோம். இன்றைக்கு ஹார்ட் அட்டாக்கோ பிபி சுகரோ ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. அப்போ என்னது? ஒன்று வேலை செய்யாமல் இருக்கிறது, இல்லை தவறான வேலையை செய்கிறது. சரியான வேலையை செய்கிறத விட்டதுனால தவறான வேலைக்கு போனோம். ஏன் தவறான வேலையை பண்ணுறான்னா அவனுக்கு நேரம் நிறைய இருக்குது, அதனால தப்பான வேலையை பண்ணுறான். அப்போ அவனுடைய ஸ்வதர்மத்தை அவன் சாஸ்திரம் சொன்னபடி புரிந்து கொண்டு அவன் சரியாக உழைத்திருந்தான்னா இந்த கெடுதல் வந்திருக்காது. அதனால் இதெல்லாம் நம்ம உலகத்திலே பார்க்கிறோம். லோக்கேன்னு போட்டார். லோக்கே திருஷ்டகனா இது லோக்கத்தில் காணப்படக்கூடியது. நம்ம பார்க்கிறோம். செயலுக்கான பலன், செயலின்மைக்கான பலனின்மைங்கிறத பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆகவே இது அவசியம் கர்மாவை செய்யணும். அதே சமயம் செய்ய வேண்டிய கர்மாவை ஒருவன் செய்ய வேண்டும். நித்தியமாக அவசியம் செய்ய வேண்டும்னு பலன் சொல்லப்படாத கர்மாவை செய்யணும். ஏன் செய்யணும்? அதுக்கு இன்னும் விளக்கம் அடுத்த ஸ்லோகத்தில் கொடுக்குறார். ஆனால் கேள்வி வருது, கர்மாவை பண்ணால் பந்தம் வந்துடுமேனா? கர்மாவை பண்ணால் கர்ம பலன் வரும், கர்ம பலன் வந்தால் நான் அதை அனுபவிச்சாகணும். அனுபவிக்கணும்னா மீண்டும் பிறக்கணும், அது பிறவிக்கு காரணமாக ஆகிவிடுகிறது. அதனால தான் நான் கர்மா பண்ணுறதுக்கு யோசிக்கிறேன். அந்த கர்மா எனக்கு பந்தத்தை உண்டு பண்ணுவதாக இருக்கிறதே என்று கேட்டால் அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் விளக்கம் கொடுக்கிறார். இதற்கான இந்த 8வது ஸ்லோகத்துக்கான சுந்தராஜ சர்மாவோட தமிழாக்கம் பார்த்துட்டு அடுத்த ஸ்லோகத்துக்கு போகணும். யதக ஏவம் அதகன இப்படி இருப்பதனால்
இப்படி இருப்பதனால். எப்படி இருப்பதனால்? கர்மாவை விட கர்ம யோகமானது செய்யாமல் இருப்பதை விட செய்வது மேலானது என்று இருப்பதனால். நீ உனக்கு பொழிப்புரை, நீ உனக்கு அமைந்த கர்மத்தை செய்ய கடவாய். அமைந்த கர்மம்னா இயல்பாக அமைந்த கர்மம், ஸ்வதர்மமாக வந்த கர்மம், பெரியோர்களால் அவசியம் செய்யப்பட வேண்டியது என்று சொல்லப்பட்ட கர்மம், சாஸ்திரங்களால் விதிக்கப்பட்ட கர்மம், நியத கர்மம், நித்திய கர்மம், அதை செய்ய கடவாய். ஏனெனில் செய்தல் செய்யாமையிலும் மேலான. செய்யறதுனால எனக்கு நன்மை என்னென்ன? நன்மை வர்றது இருக்கட்டும், கேடு வராமல் இருக்கும். நன்மை வர்றது அது அப்புறம், ஆனால் கேடு வராமல் இருக்கும். அந்த செய்தல் செய்யாமையிலும் மேலானது. வேலை செய்யறதே மேலானது. வேலைக்கு பலன் வர்றதுங்கிறது அப்புறம். நான் ஏன் வேலை செய்ய வேண்டும்னா, நீ வேலை செய்யறதே உனக்கு நன்மையானது, உடம்புக்கும் சரி மனதுக்கும் சரி அது நன்மையை தரத்தக்கது. ஆகவே செய்ய வேண்டும். அதனால் செய்யாமையிலும் செய்தல் மேலானது. செய்தலே மேலானது. செய்தலே ஒரு பலன். எல்லாம் செய்யறதுனாலேயே நன்மையானது இருக்கின்றது. மற்றும் அதனை செய்யாதிருப்பதினால் சரீரத்தை கொண்டு செலுத்துதலும் உனக்கு முடியாது. இந்த சரீரத்தை நடத்துறது, ஜீவனத்தை நடத்துறது, வாழ்க்கையை நடத்துதல் என்பதே நடவாது. பாஷ்யம். எவன் எந்த கர்மத்திற்கு உரியவனோ, இது முக்கியமானது. எவன் எந்த கர்மத்திற்கு உரியவனோ, அப்போ அவன் எந்த வயதில் இருக்கிறானோ, எந்த பருவத்தில், எந்த தொழிலில் இருக்கிறானோ. இன்றைக்கி ஆசிரம தர்மம் ஓரளவுக்கு பார்க்கலாம், வர்ண தர்மம் இன்றைக்கு கலப்பாக இருக்குது. அது முக்கியமல்ல. இங்கே நமக்கு இயல்பாக என்ன அமைந்து இருக்கின்றதோ. அதனால் இன்றைக்கு நம்ம பரம்பரையாக வந்த வர்ண தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. ஆனாலும் நமக்குன்னு ஒரு தொழில் இருக்கே, ஏதோ படிச்சிருக்கிறோம், வேலைக்கு போகிறோம். அப்போ அந்த வேலை தொழில் சார்ந்த கர்மா. அதனால் கர்மாங்கிறது எந்த தொழிலை நம்ம கமிட் பண்ணி இருக்கிறோமோ, எதில் நம்ம விருப்பமாக விரும்பி ஈடுபட்டு இருக்கிறோமோ, விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு இயல்பாக எது அமைந்து இருக்கின்றதோ அந்த கர்மா, அதுதான் நமக்கு உரிய கர்மா. அதனால் அதில் நம்ம சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பயனை பெறும் பொருட்டு எவனுக்கு எந்த கர்மமானது வேதத்தில் கூறப்படவில்லையோ, ஆனால் பலன் இல்லாமல் சொல்லப்பட்ட கர்மமானது. இதை செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கு. செஞ்சா என்னங்கிற கேள்விக்கு பதில் அங்கே சொல்லலை. அவனுக்கு அந்த நித்திய கர்மமானது அவனுக்கு அவசியமான கர்மம் என்பது. அதனால் நித்தியம்ங்கிறது அவசியங்கிற அர்த்தம். அவசியம் செய்ய வேண்டிய கர்மா. அதனால் இந்த கர்ம யோகம் அப்படிங்கிறதுல பிரதானமானது, முக்கியமானது என்னன்னா இந்த நித்திய நைமித்திய கர்மா. அதுதான் பஞ்சமகா யஜ்யம். காமிய கர்மாவை கர்மயோகி குறைத்து கொள்ளலாம், விடலாம். பிராயஷ்சித்த கர்மாவையும் விட்டு விடலாம். நிஷித்த கர்மா செய்யவே கூடாது. அது எப்பொழுதுமே கர்மியாக இருந்தாலும் செய்யக்கூடாது, கர்ம யோகியாக இருந்தாலும் செய்யக்கூடாது, எப்பொழுதுமே செய்யக்கூடாது. நிஷித்த கர்மா செய்யவே கூடாது. பிராயஷ்சித்த கர்மா காமிய கர்மாவை கர்ம யோகி செய்யலாமா வேண்டாமானா, அதை விட நித்திய நைமித்திய கர்மா செய்யறது தான் முக்கியமானது. காமிய கர்மாவை விட்டு விட வேண்டும். இந்த நித்திய நைமித்திய கர்மாவை ஒழுங்காக பண்ணாலே நம்மளுடைய தேவைகள், ஆசைகள் என்ன இருக்கோ அது பூர்த்தியாகும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் தனியாக ஒரு ஸ்பெஷல் பிரார்த்தனைங்கிறது வேண்டியதில்லை. தினசரி ஈஸ்வரனுக்கு பூஜை பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம்னா, சாமி கும்பிட்டு தனியாக எனக்கு இது கூட அது கூடன்னு கேட்கணுங்கிறது இல்லை. நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், நல்லா வேணும், எல்லாம் வேண்டும் அப்படின்னு கேட்குற பொழுது அதெல்லாம் லோகா க்ஷமஸ்தா சுகினோ பவந்துன்னு, உலகத்தில் எல்லாரும் சுகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையை பண்ணி பூஜையை பண்ணாக்க அந்த எல்லாருங்கிறதுல நாம் இருக்கிறோமா இல்லையான்னா. அதனால் தனியாக நமக்குன்னு ஒன்று கேட்கணுமா? கேட்க வேண்டியது இல்லையே. எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னாக்க அதில் நாமும் அடங்கி விடுகிறோம். இந்த மாதிரி இந்த பஞ்சமகா யஜ்யத்தை, நித்திய நைமித்திய கர்மாவை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால அதுவே காமியமாக நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். ஈஸ்வரனுக்கு பகவான்கிட்ட போய் எனக்கு உன்னுடைய அருளை கொடுன்னா, பகவானுடைய அருள் இருந்தாக்க நமக்கு என்ன தேவையோ அது தானே ஆகும். அதனால் குறிப்பிட்டு எனக்கு இதை கொடு அதை கொடுங்கிறத அவசியமே இல்லை. அப்படி காமியமாக ஒன்றை செய்யணுங்கிற அவசியமே இல்லை. பகவானே எனக்கு என்ன தேவையோ அதை நீ கொடுப்பாயாக அப்படின்னு மொத்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டா போதுமானது. என்ன பாப்பம் இருக்கோ அதை நிவர்த்தி பண்ணு, எனக்கு என்ன தேவையோ அதை நீ அனுகிரகம் செய்வாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ண போதுமானது. அதனால் நித்திய நைமித்திய கர்மாவே காமிய கர்மாவுக்கான பலனையும் கொடுத்து விடும். அதனால் தனியாக
சாஸ்திரம் சொல்லி இருக்கக்கூடிய காமிய கர்மாவை கர்ம யோகி செய்ய வேண்டும் என்பது இல்லை. முடிந்த வரைக்கும் அதை குறைத்து கொள்ளலாம், தவிர்த்து விடலாம். அதே மாதிரி பிராயஷ்சித்த கர்மா அதுவும் தேவை இல்லை. கர்ம யோகிக்கு பிராயஷ்சித்த கர்மாவும் தேவையில்லை. பிராயஷ்சித்தம்ங்கிறது ஏற்கனவே தெரியாமல் செய்த பாப்பங்கள், அல்லது ராகு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, எல்லா பெயர்ச்சிக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் போடுறான். இதுக்கு இதை பண்ணு, அதுக்கு அதை பண்ணுன்னு. அதெல்லாம் ஒரு கர்ம யோகி வேதாந்தம் படிக்கிறவன் அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நித்தியமாக அவன் சந்தியாவந்தனத்தை பண்ணாலே அதுவே மம உபாத்த சமஸ்த துரித க்ஷேத்வாரா, அதான முதல் பிரார்த்தனையே. இப்போ எல்லா பாப்பங்களும் போகும்னாக்கா அதில் எல்லாமே அடங்கிடும். தனியாக போய் ஒரு பிராயஷ்சித்தம் பண்ணணுங்கிறது தேவை இல்லை. அதனால் இந்த காமிய கர்மா பிராயஷ்சித்தம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. நித்திய நைமித்தியத்தை ஒழுங்காக பண்ணால் அதுவே எல்லா பலனையும் கொடுத்து விடும். ஆகவே அதை விடாமல் செய்ய வேண்டும். இதுதான் இங்கே விஷயம். அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் சாஸ்திரம் நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, காமிய கர்மா, பிராயஷ்சித்த கர்மா. இதில் நித்திய நைமித்திய கர்மா தான் நியதம் கர்மா. அதுதான் பலன் சொல்லப்படாதது, ஆனால் எல்லா பலனையும் தரப்பட்டது. அதுக்கு நம்ம முக்கியமாக என்ன சொல்கிறோம், கர்ம யோகத்தில் அல்லது வேதாந்தத்துக்கு வர்றப்படுது சித்த சுத்திங்கிற பலன்னு சொல்கிறோம். சித்த சுத்தி வந்துட்டா வேறு லௌகிகமாக என்ன இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன. நமக்கு மனசு அமைதியாக இருக்கணும், மனசு நிம்மதியாக இருக்கணும், மனசு சந்தோஷமாக இருக்கணும் என்பது தானே நம்முடைய உண்மையான பிரார்த்தனை, உண்மையான தேவை, உண்மையான வேண்டுதல். அதற்கு மேலே புறத்தில் வெளியே என்ன இருந்தாலும் நம்ம எதையும் கொண்டு போக போகிறதில்லை, எதுவும் சாஸ்வதமாக இருக்க போகிறது இல்லை. அப்போ நம்மளுடைய உண்மையான பிரார்த்தனை மன தூய்மை, மன அமைதி, மன நிம்மதி, சந்தோஷம் என்பது தான். அது இந்த நியத கர்மாவை செய்தாலே கிடைக்கும் என்றால் அதற்கு மேலே வேறு புறத்தில் இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, அதை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை. அப்புறம் விதிப்படி நமக்கு எது கிடைக்கணுமோ அது தான் ஆகும். அதை யாரும் தடுக்க முடியாது. விதிப்படி என்ன கிடைக்கக்கூடாதுன்னு இருக்கோ அது என்ன தான் நம்ம தலையிலான்னு முயற்சி பண்ணாலும், என்ன தான் யஜ்ய யாகாதிகள் பண்ணாலும், விதிப்படி அது இந்த பிறவியில் இல்லைன்னா அது வராது. ஈஸ்வரனே அதை அனுகிரகம் பண்ண முடியாது. ஈஸ்வரன் நினச்சாலுமே அது முடியாது. விதிப்படி நமக்கு அது இருக்குன்னா இருந்தால் தான் ஈஸ்வரன் கொடுக்க முடியுமே வெளிய. ஈஸ்வரன் கொடுப்பாரே வெளிய. இல்லைனாக்கா இந்த பிறவியில் உனக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்த பிறவியில் பார்த்துக்கலான்னு சொல்லிடுவார். அப்படி பார்க்குறோம், புராண இதிகாசங்களே கதைகளை பார்க்குறோம். அதனால் விதிப்படி வர்றது வரும், போகிறது போகும். அதுக்கு நம்ம ஒரு காமியமாக பண்ணணுங்கிறது இல்லை, பிராயஷ்சித்தமாக நிவர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது இல்லை. ஆனால் நித்திய நைமித்திக பண்ணால் அது சித்த சுத்தியை கொடுக்கும். அந்த சித்த சுத்தி இருந்தால் சந்தோஷம், நிறைவு, நிம்மதி இருக்கும். அதற்கு மேலே வாழ்க்கையில் வேறு ஒன்றும் தேவை இல்லை. வேறு ஒன்று இருந்தாலும் இல்லைனாலும் நமக்கு அதனால் மனக்கலக்கங்கிறது இருக்காது. அதனால்தான் மனத்துக்கண் மாசிலன் ஆதல்னு சொல்லிட்டார். அனைத்தரன் மனத்துக்கண் மாசிலன் ஆதல். எல்லா தர்மமும் எதற்காக, மனசில் மாசு இல்லாதவன் ஆவதற்காகவே. மாசு மாசுனா இந்த ராகத்வேஷாதி குற்றங்கள், தோஷங்கள் அது இல்லாமல் போகிறதுக்கு தான் எல்லா விதமான அறங்கனும் எல்லா அறச்செயல்களும் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. அதனால் இந்த நித்திய நைமித்தியத்தை பண்ண அந்த மாசு நீங்கும். மாசு நீங்கினா அனைத்தரன் ஆக்குல நீர பிறேன, மற்ற எல்லாம் துன்பத்தை தரத்தக்கவை. ஆகவே ஏ அர்ஜுனா, நீ அதனை செய்ய வேண்டும். ஆகவே நீ செய்ய வேண்டியதை செய்யணும்னு இருக்கோ, எதை செய்யணும்னு இன்னைக்கு இந்த பொழுது பார்க்கணும். இன்றைக்கு இந்த பொழுதுல நான் தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம், பகவான் இன்னொரு நாளை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நான் என்ன செய்யணும்னு எனக்கு இருக்கோ அதை நான் குறைவில்லாமல், தர்ம விரோதம் இல்லாமல் முழுமையாக முடிந்தவரை சரியாக செய்து முடிப்பேன் என்று செய்ய வேண்டும். நல்ல யுத்த காலத்தில் இருக்கிறார். நாளைக்கு என்ன ஆகுங்கிறத பற்றிலாம் யோசனை பண்ணார். இப்போ யுத்தத்துக்கு வந்திருக்கிற தர்மம் பக்கத்தில் இருக்குது, நீ யுத்தம் பண்ணணும், அவ்வளோதான். அதை செய்யினா செய்தல் செய்யாமையை காட்டிலும் பயன் விஷயத்திலே மிக்க அதிகமானது. பயன் தர்றது ரிசல்ட்டை பார்த்தோம்னா செய்யாமல் இருக்கிறத விட செய்கிறதுனால கிடைக்கக்கூடிய பலன் மேலானது. செய்தலிலே வரும் பயன் செய்யாமையிலே வரும் பயனை காட்டிலும் மிக்க அதிகம். எப்படி அதிகம்னு சொல்கிறீர்கள்? கர்மத்தை செய்யாமையினால் உனக்கு சரீரம் நிற்றலும் அமையாது. அதனால்
சரீரம் இருக்கிறது அப்படிங்கிறதும் கூட சோம்பேறியாக இருந்தேன்னா நடக்காது. ஆகவே இவ்வாறு இப்படியே உலகத்திலையும் பார்க்கிறோம். உலகத்திலே செய்தற்கும் செய்யாமைக்கும் வேறுபாடு கண்டு வைக்கப்பட்டது. திருஷ்டகங்கிறதுக்கு கண்டு வைக்கப்பட்டது பார்க்கணும். பிரத்யட்சமாக நமக்கு தெரிகின்றது. உழைக்கிறவன் உயருகிறான், சோம்பேறியாக இருக்கிறவன் செல்வம் பரம்பரையாக செல்வம் வந்தது கூட இவருடைய சோம்பேறித்தனத்தினால அழித்து ஒழித்தவர்கள் இருக்காங்க. ஒன்றுமே இல்லாமல் பிச்சைக்காரனாக பிறந்தவன் கடுமையான உழைப்புனால பெரும் செல்வந்தனாகி இருக்கிறதையும் உலகத்தில் பார்க்கிறோம். பிரத்யட்சமாக தெரியுது. அதுக்கு பின்னாடி புண்ணிய பாபம் அதிர்ஷ்டமாக இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனால் பிரத்யட்சமாகவே முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னா அப்போ தன்னுடைய உழைப்புனால அவன் உயர்வை அடைந்திருக்கிறத பார்க்கிறோம். சோம்பேறியாக இருக்கிறவன் இருந்ததெல்லாம் தொலைச்சிட்டு தெருவுக்கு வந்திருப்பதையும் பார்க்கிறோம். அதனால் உலகத்தில் கண்கூடாக தெரிகிற ஒரு சாமானிய விஷயம். அப்புறம் அதற்கு ஆன்மீகமான காரணங்கள் எல்லாம் மற்ற காரணங்கள். அதனால் முன்னாடி ஒரு காரணம் சொன்னார், ஒரு க்ஷணம் நேரம் கூட ஒருவனாலும் செயல் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா பிரகிருதி அவனை சும்மா இருக்க விடாது. ஆகவே செயல் செய்ய வேண்டும். அப்படி செய்யறத சாஸ்திரத்தை ஒட்டி தர்மமான அடிப்படையில் செய்ய வேண்டும். ஒரு காரணம். அப்புறம் செயல் செய்யாமல் இருந்தேன்னா உன் சரீரத்தை நடத்துறது கூட சாத்தியம் இல்லை. ஆகவே சரீரம் நடத்துறது மட்டும் இல்லை, சரீரம் ஆரோக்கியமாக இருக்கிறது, மனசு ஆரோக்கியமாக இருக்கிறது, துன்பம் இல்லாமல் இருக்கிறது என்பது கூட, நோய் இல்லாமல் இருக்கிறது கூட சாத்தியம் இல்லை. ஆகவே செயல் செய்தாக வேண்டும் ஒன்று. அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் சொன்னார், செயலை செய்யாமலே இருந்ததுனாலேயே, செயலை செய்யாமையினாலேயே ஒருவன் மோட்சத்தை அடைந்து விடுவது இல்லை அப்படின்னு முதல் காரணம் பார்த்தோம். அதனால் அது மோட்சத்துக்கும் பயன்படாதுன்னா, வெறுமனே செயல்களை விடுதல் என்பது மோட்சத்தை தருவதாக இல்லை. அதனால் செயலின்மைங்கிறது மோட்சத்திற்கும் சாதனமாக இல்லை. மோட்சங்கிற பலனும் செய்யாமலினால் ஒருவன் அடைய மாட்டான். ஞானத்தினால தான் அடைவானே ஒழிய செயலை செய்யாமல் இருக்கிறதுனால மோட்சத்தை அடைதல் என்பது இல்லைங்கிறதும் முன்னாடியே சொல்லி இருக்கிறார். அதனால் இத்தனை காரணங்கள் இருக்கின்றது. ஆகவே அப்படின்னா கேள்வி வருது. அடுத்த ஸ்லோகத்துக்கான அவதாரிக்கை இங்கே பார்த்தாலே தெரியுது. கர்மமானது கட்டுக்கு காரணமாதலால் அதனை செய்யக்கூடாது என்று நினைப்பது எதுவோ அதுவும் சரி என்றுனா, அப்படி கர்மாவை பண்ணால் பந்தம் வந்துடுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? கர்மா தான் பந்தத்துக்கு காரணம். ஏன்னா கர்மா புண்ணிய பாபத்தை கொடுக்குது, புண்ணிய பாபம் பிறவியை கொடுக்கின்றது, பிறவி இன்பத் துன்பத்தை கொடுக்குது. இப்படி நம்ம பிறப்பு இறப்புக்கு கர்மா காரணமாக ஆகிவிடுகிறது. அப்போ என்ன பண்ணுறது? நான் கர்மாவை செய்யணும்னாக்கா நான் பிறவாமை விரும்புகிறேன். கர்மா பந்தத்தை உண்டு பண்ணுகிறது, கர்மா தான் பந்தத்தை பிறப்புக்கு காரணமாக இருக்கிறது. அப்படிங்கிற பொழுது என்ன பண்ணுறது என்று கேட்டால் அது சரி அல்ல. அதாவது கர்மா கட்டுக்கு காரணமாதல் என்பது என்று நினைப்பது சரி அல்ல. ஸ்லோகத்தை படிப்போம், அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம். 9வது ஸ்லோகம். யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன்யத்ர லோகோயம் கர்ம பந்தனஹ ததர்த்தம் கர்ம கௌந்தேய முக்த சங்கஸ் சமாச்சர. இதற்கான முகவரை பார்த்தோம்னா, யத் ச மன்யசே பந்தார்த்தத்வாத் கர்ம, இந்த பந்தம்ங்கிற பலனை தருவதாக, பந்தத்திற்கு காரணமாக கர்மமானது இருக்கின்றது என்று நீ நினைப்பாயே என்றார். அதனால் ந கர்த்தவியம் இதி, ஆகவே கர்மா பண்ணக்கூடாது என்று நினைத்தால் தத்தபி அசத்து, அதுவும் கூட சரியானது அல்ல. இப்போ கர்மா பந்தத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னா, பந்தத்தை கொடுக்குங்கிறது பல இடங்களில் நம்ம பார்க்கிறோம். அதே சமயம் பந்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் கர்மம் சாதனமாக இருக்கும். அதில் கர்மாவை ரெண்டாக பிரிக்கிறோம். கர்மத்தை பந்தத்தை கொடுக்கின்ற கர்மா, பந்தத்தை கொடுக்காத கர்மா.
கர்மத்தை பந்தத்தை கொடுக்கின்ற கர்மாவை விட்டுவிட வேண்டும், பந்தத்தை கொடுக்காத கர்மாவை ஒருவன் செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் இந்த கர்மா பந்தத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது கர்மாவை சார்ந்தது என்பதற்கு மேலே அது மனதை மனோபாவனையை சார்ந்தது. எந்த பாவனையோடு செய்கிற பொழுது கர்மா பந்தத்தை கொடுக்கின்றது, எந்த பாவனையோடு செய்கின்ற பொழுது பந்தத்திலிருந்து விடுதலை கொடுக்க, அது பாவனையிலேயே மாறும். ஆனால் கர்மாவிலேயே பந்தத்தை கொடுக்கின்ற கர்மா, பந்தத்தை கொடுக்காத கர்மான்னு விபாகம் இருக்குது. நம்ம முதல்ல பார்த்தோமே, நித்திய நைமித்திக கர்மா பந்தத்தை கொடுக்காதது, காமிய கர்மா பந்தத்தை கொடுக்கக்கூடியது. அல்லது கர்மத்தை செய்கின்ற பொழுது இருக்கக்கூடிய மனநிலை ஒரு எதிர்பார்ப்போடு செய்தால் அது பந்தத்தை கொடுக்கக்கூடியது, எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் பந்தத்தை கொடுக்காது. சித்த சித்திக்காக செய்கிறேன் என்று சொன்னால் அது மோட்ச சாதனமாக ஆகிவிடுகின்றது. அதனால் என்னுடைய புறத்தில் நான் பலன் கருதி கர்மாவை பண்ணலை, அது வர்றது வரட்டும், நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன். எதற்காக கடைபிடிக்கிறேன்னா என்னுடைய சித்த சுத்திக்காக, மன தூய்மைக்காக கடைபிடிக்கிறேன் என்று கருதி செய்தால் அவ்வாறு செய்த கர்மாவானது புண்ணிய பாப்பங்கிற பலனை கொடுக்காது. அது முக்திக்கு சாதனமாக, அல்லது அது ஒரு புண்ணியத்தை கொடுக்கலாம், அந்த புண்ணியமானது முக்திக்கு கொண்டு செல்வதாக இருக்கும். அதனால் படிப்படியாக அவன் முக்தியை அடைவதற்கான சாதனமாக அது ஆகிவிடுகிறது. வாந்தி பேதின்னா ஒரு பிரச்சனையான நோய், வாந்தியோ பேதியோ எதை சாப்பிட்டாலும் உள்ளே போனால் வெளியே வந்துடுதுன்னா அது மேல் துவாரம் வழியாகவோ இல்லை கீழ் துவாரம் ஒன்று பேதியாக போயிடுது, இல்லை வாந்தியாக வருது, தொடர்ச்சியாக இருக்குன்னா தண்ணி குடித்தா கூட வெளியே வந்துடுதுண்ணா. எதையுமே சாப்பிட முடியல, எதை சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ஏதோ ஒரு அலர்ஜி, ஒரு பிரச்சனை, அது உடம்புக்குள்ளே நிற்கிறது இல்லை, வெளியே வந்துடுதுண்ணா. டாக்டர்கிட்ட போனால் அவர் மாத்திரையை கொடுக்குறார், சாப்பிட்டா அதுவும் வெளியே வந்துடுச்சு. எதை சாப்பிட்டா தண்ணி குடித்தாலுமே அது வாமிட்டாக வெளியே வந்துடுதுன்னாக்க, அப்போ அதுக்கு ஒரு மாத்திரையை டாக்டர் கொடுத்தா, மாத்திரையை முழுங்கிட்டு தண்ணியை குடித்தான், அடுத்த வாந்தியில் அதுவும் வெளியே வந்துடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ எப்படி அது சரி பண்ணுறது? மருந்து உள்ளே போகாமல் நோய் சரியாகாது, மருந்து உள்ளே போனால் நோயோட பிரச்சனையினால் நோய் மருந்தை எடுத்துக்கொள்றதில் அதையும் வெளியே தள்ளிடுதுன்னா எப்படி சரியாகும்? ஆனாலும் தொடர்ந்து அந்த மருந்தை 2 நாள் 2 வேளை 3 வேளை எடுத்துக்கொள்கிற பொழுது கொஞ்சமாவது அது உள்ளே போய் வேலை செய்து படிப்படியாக அந்த நோயை குணப்படுத்துகின்றது. அதனால் சாப்பிட்ட உடனே அடுத்த வினாடி அது நிற்கலைனாலும் கண்டிப்பாக உள்ளே அது போகுது, உள்ளே வேலையை செய்கின்றது. பாதி வெளியே வந்தாலும் மிச்ச பாதி உள்ளே இருந்து வேலையை செய்கின்றது. அப்படி படிப்படியாக அது வேலை செய்து இந்த நோயோட தன்மையை குறைத்து ஒரு 3-4 வேளை அல்லது 3-4 நாட்கள் தொடர்ந்து மருந்து எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அது சிறிது சிறிதாக வேலை செய்து அந்த மருந்து பந்தத்தை அந்த நோயிலிருந்து விடுவிப்பதாக ஆகிவிடுகின்றது. அந்த மாதிரி அல்லது ஒரு விஷம் எரிவுக்கு இன்னொரு விஷத்தை கொடுக்குறான், அந்த விஷத்திலிருந்து தான் மருந்து தயார் பண்ணப்படுது. அப்போ ஒரு உடம்புல ஒரு விஷத்தை முறிக்கிறதுக்கு இன்னொரு விஷத்தை கொடுக்குறான். அப்போ விஷத்தினால உடம்புக்கு ஆபத்து மரணம் வரும்னா அதற்கு எதிரான விஷம் முறிவு மருந்து அதுவும் ஒரு விதத்தை விஷமாக தான் இருக்குது. இவன் நோய் இல்லாத பொழுது, உடம்புல விஷம் இல்லாத பொழுது அந்த மருந்தை சாப்பிட்டானா அதுவே ஆபத்தாயிரும். அதனால் உடம்புல நோய் இல்லை அப்படின்னு சொல்லி இனிமேல் வரக்கூடாதுங்கிறதுக்காக மருந்து சாப்பிட்றேன்னா அது ஒரு ஆபத்தாக ஆகிவிடும். அப்போ நோய் இருக்கிற பொழுது அதே விஷம் தன்மையுடைய மருந்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷத்தை முறிப்பதன் மூலமாக விஷத்திலிருந்து விடுபடுவதற்கு சாதனமாக ஆகிவிடுகின்றது. அந்த மாதிரி கர்மாவில் ஒரு கர்மா பந்தத்தை கொடுக்கும்னா அதே இன்னொரு விதமான கர்மா, இன்னொரு விதமான ப்ராசஸ்டு கர்மா, ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட அந்த மருந்து. அதே இதில் பெரும்பாலும் இந்த நோய் மருந்து எப்படி தயாரிக்கிறான்னா, எந்த நோய் கிருமினாலும் நோய் வருதோ அதில் இருந்தே எடுத்து அதற்கு எதிரான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறான். அப்படி தான் பல மருந்துகள் தயாரிக்கப்படுது. அந்த மாதிரி எந்த கர்மா பந்தத்தை கொடுக்குமோ அதே கர்மாவை நம்ம பந்தத்திலிருந்து விடுவிப்பதற்காக பயன்படுத்த முடியும். தொடர்ந்து கர்மாவை பண்ணுற பொழுது அதிலிருந்து ஒரு புண்ணியம் ஏற்பட்டு இந்த பந்தத்தை கொடுக்கின்ற புண்ணிய பாபத்தை அது நீக்கி மோட்சத்தை தருவதாக அது ஆகிவிடுகின்றது. அது எப்படி அப்படிங்கிறதா அதுதான் கர்மயோகம். கர்மயோகத்தோட ரகசியம் அதுதான், கர்மயோகத்தினுடைய சாமர்த்தியம் அதுதான். அதை படிப்படியாக பகவான் சொல்லுகின்றார். இந்த ஸ்லோகத்தில் அழகாக அதை சொல்லுகின்றார். ஈஸ்வரார்ப்பண புத்தி என்பது அது நம்ம நாளை வகுப்பில் தொடரலாம்.
ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवृत्याप्तनिष्ठाय दक्षिणा